ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 8,46,00,000 ரூபாய் மதிப்பிலான 95 வாகனங்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதேபோல் புதிய கட்டிடங்களையும் காணொலி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்கு 8,46,00,000 ரூபாய் மதிப்பில் வாங்கப்பட்ட 95 வாகனங்களின் பயன்பாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் தமிழ்நாட்டின் 21 மாவட்டங்களில் 64,44,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 400 வகுப்பறை கட்டடங்கள், 6 மாவட்டங்களில் 35,24,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 9 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமனம் பெற்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த 84 விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி பாராட்டினார். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர்.